அமைதி, பிராண அமைதி, சாரி மன அமைதி, புத்தியின் அமைதி, மனதிற்கு கொடுக்க வேண்டிய பாவனைகள், என்னை சுற்றியுள்ள அனைத்தையும் என்னை நான் ஏற்றுக்கொள்வதைப் போல் ஏற்றுக்கொள்கிறேன். அனைத்தும் இறைவனுடைய படைப்பு. அதில் குறையொன்றும் இல்லை. அதது எப்படி படைக்கப்பட வேண்டுமோ, அதன்படி இறைவன் சரியாக படைத்திருக்கிறார். எனவே நான் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் பக்தி. அக்செப்டன்ஸ். அவர் படைப்பில் நமக்கு சரியானதாகவும், பிடித்ததாகவும் இருக்கலாம். பல விஷயங்கள், பல மனிதர்கள் நமக்கு பிடிக்காதவர்களாகவும், நமக்கு கஷ்டத்தைக் கொடுப்பவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் சூழ்நிலைகளை குறை கூறுவதென்பது இறைவனுடைய குறை கூறுவதற்கு சமம். எனவே எதெது எப்படி எப்படி படைக்கப்பட வேண்டுமோ, அதது அப்படி எப்படி இறைவன் சரியாக படைத்துள்ளார் என்ற ஒரே ஒரு ஞானம் நமக்குள் எமோஷனலாக மதிப்பீடு கொடுத்து விட்டோம் என்றால், நாம் யாரையும் குறை கூற வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது அசங்கோகம்.
இந்த ஜென்மத்தில், இந்த சரீரத்திற்குள் நாம் வந்ததற்கு பிறகு, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக நான் பல உறவுகளை என்னுடையதாக நிச்சயம் செய்து வாழ வேண்டியிருக்கிறது. போன ஜென்மத்தில் வேறு சில ஜீவர்களுடன் உறவுடன் வாழ்ந்து வந்தேன். அதற்கு முன்பு அனதர் செட் ஆஃப் ஜீவாஸ். அதைப்போல இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் அனதர் செட் ஆஃப் ஜீவாஸ். No one is traveling with me. Not even a single jiva is traveling with me. எனவே தியான காலம் முடிகிற 10 நிமிடங்களுக்கு எல்லா உறவுகளிடமிருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொள்ளும் பொழுதுதான் மனம் தியானம் செய்வதற்குண்டான நிலையை அடையும். அதற்காக அசங்கோகம். அடுத்தது ஷாந்தோகம். என்னுடைய சொரூபம் சாந்தி சொரூபம். சூழ்நிலைகளில், உடலில், இந்திரியங்களில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நான் சாந்தி சொரூபம். சாந்தோகம். பிறகு மானச ஜபம். நம் வாழ்வில் நம்முடன் இருப்பது, கடைசி வரை நம்முடன் இருப்பது மனம். நாம் தேடுகின்ற உறவினர்களோ, பொருள்களோ நம்மிடம் தொடர்ந்து இருப்பதில்லை. இந்த ஒரு ஜென்மத்திலே பார்த்தோம்னா, நம்முடன் தொடர்ந்து இருப்பது நம் மனம். நம் உறவினர்களோ, பொருட்களோ அல்ல. சூழ்நிலைகளோ தொடர்ந்து வருவது இல்லை. அந்த மனதை பண்படுத்துவதை பொறுத்துதான் நம் வாழ்க்கை இருக்கிறது. மனதை பண்படுத்தாமல் எதை இந்த உலகத்தில் அடைந்தாலும், அந்த அடைந்த விஷயம் நமக்கு பயன்படாது. எனவே மனதை பண்படுத்துவது முக்கிய உபாயம் ஜபம். மனதை பண்படுத்துவதற்குண்டான முக்கிய ஒரே உபாயம் ஜபம். மானச ஜபம். இதை உணர்ந்து மானச ஜபத்தை தொடர்வோம். நான் ஒரு முறை கூறும் பொழுது அதை சப்தத்தை உள்வாங்கி உங்கள் மனதில் 3 முறை அந்த நாமத்தை உச்சரிக்கவும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும். கரதர்ஷனம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம்.